விவசாயிகளுடைய வருமானம், விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான திட்டங்களை பற்றியெல்லாம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். விவசாயம் பற்றியெல்லாம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது டன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தேர்தல் வந்தால் பாசம் வந்துவிடும். அதில் பாசம் கொட்டும். அதை திருச்சி கூட்டத்தில் விவசாய பாசத்தை அவர் கொஞ்சம் ஓவராகவே காண்பித்திருக்கின்றார். வறண்ட தானியமான கேப்பையில் நெய் வடிவது சாத்தியமில்லை. கேட்கிறவன் கேணியனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடியுது என்று சொல்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுப்பதில் பிரதமர் மோடியை மிஞ்சுவதற்கு இன்றைக்கு இந்த உலகத்திலேயே வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி மிஞ்சி இருக்கின்றார். அதாவது அவர் விவசாயிகளுக்காக என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ஆட்சியிலே 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்த ஆதாரபட்ச விலை வேண்டுமென்று, அந்த விலையை உறுதி செய்ய வேண்டுமென்று போராடிய விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியதுதான் டெல்லி அரசு, மோடி அரசு. இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் ஒரு போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. அது டெல்லி எல்லையை சுற்றி யாருமே வர முடியாத அளவுக்கு விவசாயிகள் போராடினார்கள் என்று சொன்னால், அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாளைய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது மோடி அரசு தான். கடுமையான மழை, வெப்பம், கடும் பனி, இவற்றுக்கு இடையிலே போலீஸினுடைய கட்டுப்பாடுகள், தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு என எத்தனை அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்த மோடி தான் திருச்சியில் கபட வேடம் போட்டு விவசாயிகளுடைய நண்பனாக நடித்திருக்கிறார். வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக போராடிய கடுங்குளிர் தற்கொலை விபத்தால் 700க்கு மேற்பட்ட விவசாயிகள் அவர்களை கொன்றுவிட்டு இன்றைக்கு விவசாயம் பற்றியெல்லாம் பாடம் எடுக்க மோடிக்கு வெட்கமாக இல்லையா? 700 பேருக்கு மேல் அதில் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில். உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூரிலே ஊர்வலம் சென்ற விவசாயிகள் மீது